இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி மற்றும் மூவரும் இணைந்து ஒரு தொழில் தொடங்குறாங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல ஏ 45,000 இன்வெஸ்ட் பண்றாரு. பி 90,000 இன்வெஸ்ட் பண்றாரு. சி 90,000 இன்வெஸ்ட் பண்றாரு. ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ப்ராஃபிட்டா லாபம் 1,64,000 வருது. அதுல பி உடைய ஷேர் எவ்வளவு போகும்னு கேக்குறாங்க. இந்த 1,64,000த்துல பி உடைய ஷேர் எவ்வளவு போகும்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஜஸ்ட் இதுக்கு ரேஷியோ எடுத்தா போதும் நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க பாருங்க 3 ஜீரோ இருக்கு, இங்க 3 ஜீரோ இருக்கு, இங்க 3 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். மீதி இங்க 45 இருக்குது 1, இங்க 90 2 × 45 90, அதே மாதிரி இங்க 90 45 கேன்சல் பண்ணா 2. ஸோ இந்த 1,64,000 1:2:2 ரேஷியோல பிரிச்சுமா யார் யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் போகுதுன்னு தெரியும். நமக்கு தேவை பி உடைய ஷேர் எவ்வளவு போகுதுன்னு தெரியணும். ஸோ அப்ப பி உடைய ரேஷியோ பார்த்தோம்னா 2 2 வகுத்தல் டோட்டல் இந்த 3 ரேஷியோ ஆட் பண்ணா 1 + 2 + 2 5 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 1,64,000. ஸோ இங்க 1,64,000 5ஆல கேன்சல் பண்ணா 32,800. 32,800 × 2 = 65,600. இது யாரோட ஷேர்? பி உடைய ஷேர். ஆப்ஷன் பி டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை ஏ ஓட ஷேர் கேட்டாங்களா? ஏ ஓட ரேஷியோ 1 1 வகுத்தல் கீழே இந்த டோட்டல் எல்லா ரேஷியோ ஆட் பண்ணா 5 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 1,64,000. இது அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணுமா 32,800. ஸோ 1 × 32,800 = 32,800. அப்ப ஏ உடைய ஷேர் பார்த்தோம்னா 32,800. இதே கொஸ்டின்ல சி உடைய பங்கு எவ்வளவு கேட்டாங்களா? சி உடைய ரேஷியோ 2 2 வகுத்தல் டோட்டல் ஆட் பண்ணா 5 இன்ட்டு டோட்டல் வேல்யூ 1,64,000. இது அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணா 32,800. 2 × 32,800 = 65,600. இது வந்து சி உடைய ஷேர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து ஒரு தொழில் தொடங்குறாங்க. அதுல ஏ 10,000 இன்வெஸ்ட் பண்றாரு, பி 15,000 இன்வெஸ்ட் பண்றாரு, சி 5,000 இன்வெஸ்ட் பண்றாரு. கடைசியா அவங்களுக்கு ப்ராஃபிட் 18,000 கிடைக்குது. அப்ப சி உடைய பங்கு எவ்வளவு கேக்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்மும். இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம்.